வெரி குட் இன்ஃபுளுஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்தியன் ஜியாகிரபி பற்றி பார்க்கும்போது நம்ம கிளைமேட்டை பற்றி பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு 30லிருந்து 35 இயர்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து கிளைமேட்னு சொல்லுவாங்க. அதுவே வெதர், ஓகே, வானிலைங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டேல இல்லாட்டி பர்டிகுலர் வீக்ல இல்லாட்டி பர்டிகுலர் மந்த்ல, ஓகேங்களா, ஒரு ஷார்ட் பீரியட் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெதர் வானிலைன்னு சொன்னாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நியர்லி 30லிருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலநிலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து எதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரோட ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், ஓகேங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால், மழைப்பொழிவு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி, ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஜோன்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து எந்த அளவுக்கு விழுகுதுங்கிறத பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஜோன்ஸ் பிரிக்கிறாங்க. எப்படின்னா பூமி இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக பூமியோட ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ப்ராப்பரான நீள்வட்ட பாதையில் இருக்காது. ப்ராப்பரான ஒரு வட்ட வடிவமாக இருக்கிறதுக்கு வந்து இது பேர் ஜியாய்டுன்னு சொல்லுவாங்க. ஜியாய்டு ஷேப்னு சொல்லுவாங்க. பூமியோட வடிவம் வந்து ஜியாய்டு வடிவம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய சன்ரைஸை பொறுத்து, ஓகேங்களா, சன்ரைஸ் ஆகும் சூரிய வெப்பங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பூமியோடைய சரியாக பார்க்கும்போது நிலநடுக்கோடு, ஓகேவா, ஈக்குவட்டோரியல் ரீஜன் இருக்கு இல்லையா, 0 டிகிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து நிலநடுக்கோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்தா விழுகும், பர்பண்டிகுலரா விழுகும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், பர்பண்டிகுலரா விழுகும்போது இதோட ஒட்டுமொத்த எனர்ஜியும் இங்கே தான் விழுகுது. அப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஹீட்டா இருக்கும். ஓகேங்களா? பயங்கரமான ஹீட்டா இருக்கும். ஓகே, அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஸோ குறிப்பா வந்து அதிகமான ஹீட் விழுகிறதுனால என்ன ஆகுது, அதிகமான டெம்பரேச்சர்னால அதிகமா வந்து எவாபரேஷன் நடக்குது, அதிகமா வந்து ஆவி ஆகுது. அப்படின்னா ஆவியான காத்து ஃபுல்லா மேல போயிட்டு மேகமா மாறி அதிகமா மழை பொழிவு கொடுக்கும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வரைக்கும் வந்து நல்ல ஒரு அதிகமான வெப்பம், அதிகமான வந்து மழைப்பொழிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 0 டிகிரி எக்ஸாக்டா மட்டும் கிடையாது, அங்கிருந்து நாங்கள் குறிப்பிட்ட ஆங்கிள் மாறும். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய அந்த கடகரேகை மகரரேகைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் சொல்லுவாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து 23 டிகிரி நார்த், அடுத்து பார்த்தீங்கன்னா 23 டிகிரி சவுத். ஓகேவா? அதாவது 23 டிகிரி வடக்கு ரேகை, 23 டிகிரி தெற்கு ரேகை. இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து கடக ரேகைன்னு சொல்லுவாங்க. இது பேர் கடக ரேகை. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா? ஸோ அதே போல 23 டிகிரி சவுத் இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து மகர ரேகை. ஓகேவா? ஸோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரக்கூடிய சூரிய வெளிச்சம் என்ன ஆகுது, ஸோ ஸ்க்ரீன் விசிபிள் இல்லைங்களா, ஒரே நிமிஷம். இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா 23 டிகிரி நார்த், அது பார்த்தீங்கன்னா கடகரேகை, அதாவது பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. அதே போல 23 டிகிரி சவுத் தெற்கு இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரக்கூடிய சன்லைட் வந்து என்னன்னா பெர்பெண்டிகுலர், தட் மீன்ஸ் செங்குத்தா எங்க விழுகுதுன்னா இந்த ஆங்கிள் விழுந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ரீஜனுக்கு என்ன பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன் சொல்லுவாங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன். ஓகேவா? இது பேர் பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன். அதாவது தமிழ்ல பார்க்கணும்னு சொல்லுவாங்கன்னா வெப்ப மண்டலம் சொல்லுவாங்க. டாரிட் ஜோன், டாரிட் ஜோன். தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஸோ அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, த ஜோன் விச் லைஸ் பிட்வீன் டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதாவது கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட ஜோனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து வெப்பமண்டலம் சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் பேசிக்கான விஷயம். இங்க நமக்கு என்ன இருக்கு, பசுமை மாறா காடுன்னு பார்த்தோம். இதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பசுமை மாறா காடு காணப்படுது. ஏன் அப்படி காணப்படுது, பிகாஸ் டெய்லியும் அதிக வெப்பம் படுது. ஓகேங்களா? அப்படின்னா டெய்லி அதிக வெப்பம் பார்த்தீங்கன்னா ஆவியாகுது. டெய்லியும் 4 மணிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 4 o'clock வந்து நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும். அது பேரே பார்த்தீங்கன்னா 4 மணி மழை பொழிவு. அதாவது பார்த்தீங்கன்னா 4 o'clock ரெயின்ஃபால் சொல்லுவாங்க.
இப்போ டெய்லி மழை வருதுங்களா என்னாச்சு, டெய்லி மழை வரதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கும். அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 23 ஆங்கிள் இருக்கு இல்லையா, 23லிருந்து 66 வரைக்கும் 66.5 ஓகேவா நார்த். அதே போல் பார்த்தீங்கன்னா 66.5 சவுத். 23 டிகிரிலிருந்து 66 டிகிரி வரைக்கும். அது எப்படின்னா நார்த்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், சவுத்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஜோன் இருக்கு இல்லையா, இங்கே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஜோனுக்கு பேர் வந்து டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன். ஓகேவா, இதே பார்த்தீங்கன்னா வந்து மித வெப்பமண்டலம் டெம்பரேட் ஜோன். ஏன்னா வெப்பம் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இந்த ரீஜன்ல வெப்பம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னாச்சு, இந்த 23லிருந்து 66 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்பம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அதாவது பேர் சொல்றாங்க மித வெப்ப மண்டலம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. அது பேர் இங்கிலீஷ்ல டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே தான் மித வெப்ப மண்டலம் அல்லது டெம்பரேட் ஜோன். அது எங்க இருக்கு நமக்கு, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து 23 டிகிரி நார்த்ல இருந்து 66 நார்த் வரைக்கும் இருக்கிறது வந்து டெம்பரேட் ஜோன் சொல்றாங்க. அப்ப இந்த 66 இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஜோன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஜோன், ஆர்க்டிக் மண்டலம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா வந்து அண்டார்டிக் மண்டலம். ஓகேங்களா, ஸோ வந்து இது தெரிஞ்சுங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்க்டிக் ஜோனுக்கு இடையில, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் இடையில இருக்க ஜோன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ நார்த்தில் எப்படி இருக்கோ அதே போல தான் சவுத்லேயும் இருக்கும். ஓகே, இது வந்து டெம்பரேட் ஜோன் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னாச்சு 66க்கு அப்புறம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நார்த்து சவுத் ரெண்டுலேயும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனிக்கட்டியாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோசனாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உறைபனியாக இருக்கும். ஓகேவா, அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து துருவ பகுதி. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து போலார் ரீஜியன். ஓகேவா, துருவ பகுதி அல்லது போலார் ரீஜியன். இன்னொரு பேர் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிஜிட்னு சொல்லுவாங்க. ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லுவாங்க. ஃப்ரிஜிட் ஜோன். ஓகேவா, ஸோ 66லிருந்து 90 டிகிரி வரைக்கும். ஓகேவா, 66லிருந்து 90 டிகிரி நார்த் ஆஸ் வெல் அஸ் 90 டிகிரி சவுத். இதுக்கடையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து குளிர் மண்டலம், உறைபனி மண்டலம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீசிட் ஜோன், இல்லாட்டி போலார் ஜோன். எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, இது எப்படி இருக்கு, பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் மூலம் வந்து உலகத்தை பிரிச்சிருக்கும். ஓகேங்களா, சூரியனோட கதிர்கள் படக்கூடிய அந்த ஆங்கிளை பொறுத்து, சூரியனோட கதிர்கள் இருக்கு இல்லையா, சன்லைட் இருக்கு இல்லையா, சன்லைட்டோடைய அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து நம்ம மொத்தம் 3 பிராட் கேட்டகரியா பிரிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நல்லா ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு ஒட்டுமொத்த சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, நமக்கு என்ன ஆகுது, ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல சீக்கிரம் வந்து விழுந்துருது. ஓகேவா, சீக்கிரம் பாஸ் ஆயிடுது. பட் யோசிச்சு பாருங்க, இந்த போலார் ரீஜன் போய் சேர்றதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர வேண்டியதா இருக்கு. அப்படின்னா இது ரொம்ப தூரம் டிராவல் பண்றதுனால பார்த்தீங்கன்னா போலார் ரீஜனுக்கு வரக்கூடிய அந்த சன்ரைஸுக்கு எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ எனர்ஜி குறைஞ்சு வருதுங்கிறப்ப என்ன பண்ண முடியாது, அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவை ஹீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போலார் ரீஜன் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கு, உறைபனியாக இருக்கு, ஃப்ரிஜிடாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் ரீஜன் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்க ஹாட்டாக இருக்க காரணம் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சன்ரைஸ் சீக்கிரமாக விழுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ண ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 3 கிளாசிஃபிகேஷன். 0 டிகிரிலிருந்து நல்லா கவனிச்சுங்க 23 நார்த்து 23 சவுத். இதுக்கு இடைப்பட்டிருக்கிறது வந்து என்ன சொல்றோம், டாரிட் ஜோன் அல்லது வெப்பமண்டலம் சொல்றோம். 23லிருந்து 66 போத் நார்த் அண்ட் சவுத் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்கன்னா வந்து டெம்பரேட் ஜோன் அல்லது மித வெப்பமண்டலம் சொல்றோம். அதே போல 66லிருந்து 90 வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ரீசிட் ஜோன், போலார் ஜோன் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து துருவ மண்டலம் சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது பேசிக்கான சில விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து சில இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாக இருக்கும். சரி, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த உலகத்திலேயே ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது, ஓகேங்களா, இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் எங்கே பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டில். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே பதிவாயிருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிரீன்லாண்டில் பதிவாயிருக்கு. கிரீன்லாண்ட். ஓகேங்களா, ஸோ கிரீன்லாண்ட் ரேஞ்ச் ஆக்சுவலாக அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெத் வேலின்னு சொல்லுவாங்க. அது பேர் டெத் வேலி. ஓகேவா, மரண பள்ளத்தாக்கு இல்லாட்டி கிரீன்லாண்ட். இது எங்க இருக்குன்னா ஆக்சுவலா யூஎஸ்ஏ இருக்கு. ஓகேங்களா, என்ன வந்து உலகத்திலே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு. ஓகே, உலகத்திலே வந்து அதிகமான வெப்பம் பதிவானது பார்த்தீங்கன்னா எங்கன்னா கிரீன் பள்ளத்தாக்கு. ஓகேவா, கிரீன் வேலி எல்லாத்தையும் வந்து மரண பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க, யூஎஸ்ல இருக்கு. ஸோ அப்படி எவ்வளோ சார் பதிவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 56 டிகிரி செல்சியஸ். ஓகே, 56.7 டிகிரி செல்சியஸ். ஓகே, 56.7 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. ஓகேங்களா,
இது தெரிஞ்சுங்க பேசிக்கா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் எங்கே பதிவாயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ உலகத்திலேயே குறைந்த டெம்பரேச்சர் எங்கே பதிவாயிருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எங்கே பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நமக்கு இதில் ஆஃப் அண்டார்டிகாவில். ஓகேவா? துருவ பகுதி இருக்கு இல்லையா, அண்டார்டிகாவில். ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோவியத் வாஸ்டாக். ஓகேவா? சோவியத் வாஸ்டாக் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஓகேங்களா? அங்க என்னச்சுன்னா வந்து இருக்கு லோவஸ்ட் டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு. ஸோ எவ்வளவு பதிவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து -89.2 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? -89.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. ஓகேங்களா? அப்போ உலகத்தில் அதிகமான டெம்பரேச்சர் பதிவாயிருக்குன்னா வந்து மரண பள்ளத்தாக்கு கிரீன் வேலி, அது மீன்ஸ் டெத் வேலி யூஎஸ்ஏல. ஓகே, அது எப்போ பதிவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1913ல. ஓகேவா? ஜூலை 10 பதிவாச்சு. 1913 ஜூலை 10 பதிவாச்சு. உலகத்துல லோவஸ்ட் டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு சோவியத் வாஸ்டாக் அப்படிங்கிறீங்கன்னா வந்து அண்டார்டிகால இருக்கு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பதிவாச்சுன்னா 89.2 டிகிரி செல்சியஸ் பதிவாச்சு. ஓகேங்களா? இது எப்போ பதிவாச்சு பார்த்தீங்கன்னா வந்து 21 ஜூலை 1983ல பதிவாச்சு. சும்மா ஜஸ்ட் பேசிக்கான சில ஃபேக்ட். ஓகேங்களா? சில டைம் இதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட். ஆல்ரெடி ஒரே எக்ஸாம் கேட்டிருக்காங்க இந்த விஷயங்கள். ஓகேங்களா? தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. அப்போ டெம்பரேச்சர் பொறுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இந்த வேர்ல்டு எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்து முடிச்சோம். சரி, நம்ம அடுத்து பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த இது இருக்கு இல்லைங்களா, காற்று இருக்கு இல்லையா, காற்றை பற்றி பார்க்கணும். ஓகேவா? அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா காற்றோட ஏர் ப்ரெஷர் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஏர் ப்ரெஷர் கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர், தமிழில் காற்று அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காற்று அழுத்தம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல, தட் மீன்ஸ் பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காத்தோட எடை இருக்கு இல்லையா, அதான். ஓகேவா? ஸோ த வெயிட் ஆஃப் த ஓகேவா த வெயிட் ஓகேங்களா? ஸோ த வெயிட் ஆஃப் த ஏர். ஓகேவா? ஸோ காற்றோட எடை இருக்கு இல்லையா, காற்றின் எடை, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய காற்றின் எடை என்ன சொல்றாங்க வந்து ஏர் ப்ரெஷர் சொல்றாங்க. எங்க இருக்கும்? பூமிக்கு மேல இருக்கக்கூடிய காற்றின் எடைக்கு பேர் தான் வந்து ஏர் ப்ரெஷர் சொல்றாங்க. த வெயிட் ஆஃப் த ஏர் which is present in the earth surface is called as சொல்றாங்க வந்து ஏர் ப்ரெஷர் சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஏர் ப்ரெஷர் காற்றின் அழுத்தம் இருக்கு இல்லையா, காற்றின் அழுத்தத்தை எப்படி மெஷர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா இட் கேன் பி மெஷர்டு வித் பாரோமீட்டர். ஓகேவா? பாரோமீட்டர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஏர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, பாரோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் மானின்னு சொல்லுவாங்க. ஸோ காற்றழுத்தம் அதை மெஷர் பண்றது பார்த்தீங்கன்னா காற்றழுத்த மானின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காற்றழுத்தம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே அந்த சி லெவலில் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? கடல் அழுத்தம் இருக்கு இல்லையா, கடல் காற்று இருக்கு இல்லையா, அந்த கடல் காற்றை வச்சு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான காற்றழுத்தம், ஒரு நிலையான காற்றழுத்தம், ஒரு சராசரி காற்றழுத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1013.25 மில்லி பார். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து சி லெவலில், ஓகேங்களா, கடல் லெவலில் இருக்கக்கூடிய சாதாரண காற்றழுத்தம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆவரேஜாக பார்க்கும்போது 1013.25 மில்லி பாராக இருக்கும். ஓகேவா? ஸோ 1013.25 மில்லி பார். என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட அந்த மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ வந்து எல்பி. ஓகேவா? ஸோ அதே போல் ஹெச்பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர். ஹெச்பின்னா ஹை ப்ரெஷர், அதிக அழுத்தம் அர்த்தம். ஓகேவா? எல்பின்னா லோ ப்ரெஷர், லோவர் அழுத்தம், குறைந்த அழுத்தம் அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, ஸோ 5 எல்பின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 5 எல்பின்னா நேற்றை விட 5 ப்ரெஷர் குறைந்திருக்கு. ஓகேவா? 15 ஹெச்பின்னா அர்த்தம் நேற்றை விட வந்து 15 அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்பி எல்பிங்க தெரிஞ்சுங்க. ஹெச்பின்னா வந்து ஹையஸ்ட் அழுத்தம். ஓகேவா? எல்பின்னா லோவர் அழுத்தம், அதாவது குறைந்த அழுத்தம்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்தத்தை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பாரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த பாரோமீட்டர் ஆக்சுவலாக வந்து ஒரு யூனிட், ஒரு மீன்ஸ் எக்யூப்மெண்ட். பாரோமீட்டர் எக்யூப்மெண்ட். ஓகேவா? அந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காற்றழுத்தத்தை வந்து மெஷர் பண்ணிட்டே வருவாங்க. சார்ட் வரைவாங்க இந்த மாதிரி. ஓகேவா? 5 எல்பி இருந்துச்சு, ஓகேவா, 10 எல்பி இருந்துச்சு, 15 எல்பின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வரைவாங்க. ஓகேவா? இந்த கிராஃபுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாரோகிராஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாரோகிராஃப் இல்லாட்டி பாரோகிராம் சொல்லுவாங்க. பாரோகிராஃப் அல்லது பாரோகிராம்ஸ். ஓகேவா? அது என்ன விஷயம், அந்த ப்ரெஷரை குறிப்பிடக்கூடிய அந்த பதிவு சீட் இருக்கு இல்லையா, ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஷீட் இல்லாட்டி ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கூடிய கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பாரோகிராம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பாரோ மீட்டருங்கிறது எக்யூப்மெண்ட்டு, அதுக்கான ஷீட்டுக்கு பேர் வந்து பாரோகிராம்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பாரோகிராஃப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது வந்து
அதை நமக்கு வந்து சைக்ளோனை ஃபார்ம் இருக்கு. ஏர் ப்ரெஷர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோனை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் ஏறி இறங்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ளைட் இருக்கு ஒன்று. ஓகேவா? ஃப்ளைட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆகும். அது பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து மேலே பறக்க ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து மேலே பறந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து, சில பேருக்கு தரை ஏறும்போதும் சரி, தரை இறங்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காது வந்து டப்புன்னு அடைக்கும். காது வந்து பயங்கரமாக அடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் தான் காரணம். ஓகேவா? அதாவது விமானம் வந்து தரை ஏறும்போதும் சரி, ஓகேவா? தரை இறங்கும்போது சரி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து, அது ப்ரெஷர் சேஞ்ச் ஏற்படும். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதுக்குள்ள நம்ம பாடிக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, நம்ம தனிப்பட்ட ஆள் இருக்கும் இல்லையா? நம்ம பாடிக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அட்மாஸ்பியர்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? நம்ம பாடியில ஒரு ப்ரெஷர் இருக்கு. வெளியே வரைகிறேன். சரி, நம்ம என்ன பண்ணுறோம், ஏர்பிளேன் உட்காந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா வந்து பாடி ப்ரெஷர் இருக்கும். நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருக்கும். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து ஒரு இது இருக்கும். ஓகேவா? நம்ம பூமியில் அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா? அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த விமானம் ஏறும்போது இறங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த காதுக்குள்ள அர்த்தம் இருக்கு இல்லையா? ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ பாடி ப்ரெஷரை விட குறைவாயிரும். ஓகேங்களா? ஸோ இது கவனிச்சுங்க, வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து பாடி ப்ரெஷரோட குறைவாயிரும். அப்படின்னு விஷயம், நம்ம உடம்புல அதிக ப்ரெஷர் இருக்கு, அட்மாஸ்பியர்ல ப்ரெஷர் கம்மியாச்சு, வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அதுவும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல வந்து காற்று அடைச்ச மாதிரி இருக்கும், காது அடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் ஏறும்போதும் சரி, இறங்கும்போதும் சரி, ஓகேவா? ஏறி ஃப்ளைட் மேலே போகும்போது பிரச்சனை இருக்காது. ஓகேவா? ஃப்ளைட் மேலே போகுது இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மேலே போகும்போது ஸோ ரெண்டுமே ப்ரெஷர் ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃப்ளைட்டு மேலே வச்சுன்னா ஆகும், ரெண்டு ப்ரெஷருமே ஈக்குவலாக மாறிடும். ஓகேவா? பட் ஏறும்போது இறங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் லெஸ் தேன் நம்மளுடைய பாடி ப்ரெஷராக மாறிடும். ஓகேங்களா? ரெண்டு பக்கம் இதான் நடக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய காது வந்து அடைக்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் காரணம் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பாடி ப்ரெஷரோட குறைவாக மாறிடும். ஓகேவா? மேலே பண்ணாகவும் ரெண்டுமே ஈக்குவலாக மாறிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா? இது உலகத்திலேயே வந்து அதிகமாகவும் பதிவாயிருக்கு, கொஞ்சம் லோவராகவும் பதிவாயிருக்கு. அது எங்கெங்கன்னு தெரிஞ்சுங்க. ஸோ உலகத்திலேயே ஹையஸ்ட் எங்கே பதிவாயிருக்கு தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஹையஸ்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேவா? அதிகமான காற்றழுத்தம் எங்கே பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1968ல். ஓகேவா? சொல்ல போனால் டிசம்பர் 31. ஓகேவா? எங்கே பதிவாச்சு பார்த்தீங்கன்னா அகாட்டான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அகாட்டா, ரஷ்யாவில். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அகாட்டான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரெஷர் பதிவாச்சு. ஓகேங்களா? எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1083.8 மில்லிபார். இப்போ தான் படிச்சு முடிச்சோம். ஒரு ஆவரேஜான ப்ரெஷர் அப்படிங்கிறது 1013 தான் இருக்கணும் சி லெவலில். ஓகேவா? பட் இங்கே என்ன இருக்குது, 1083 வரைக்கும் போயிருக்கு. இதான் வந்து இருக்கிறதே வந்து ஹையஸ்ட் ப்ரெஷர். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து லோவஸ்ட் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? ஸோ இருக்கிறதே வந்து உலகத்திலேயே குறைவான ப்ரெஷர் எங்கே பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரெஷர். ஓகேவா? 1979ல் ஓகேவா அக்டோபர் 12 பதிவாச்சு. ஓகேவா? எங்கன்னா வந்து மரியானா ஐலாண்டு, மரியானா தீவுகள். ஓகேவா? மரியானா ஐலாண்டு, மரியானா தீவுகள். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பசிபிக் ஓஷனில் இருக்குது. பசிபிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தீவுகள் இருக்கும். ஓகேவா? பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து மரியானா தீவுகள்னு சொல்லுவாங்க. அங்கே தான் என்னாச்சுன்னா இருக்கிற ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சு. எங்கேன்னு எப்போ பார்த்தீங்கன்னா 1979ல். ஓகேவா? அக்டோபர் 12. எவ்வளோ பதிவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ரெக்கார்ட் படி பார்க்கும்போது ஸோ 870 மில்லி பார் தான் பதிவாயிருக்கு. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ இருந்திருக்கணும், 1013 மில்லி பார் இருந்திருக்கணும். பட் என்னாச்சு, அகாட்டால அதிகமாக பதிவாச்சு. அதே போல் வந்து நமக்கு மரியானா ஐலாண்டில் வந்து ரொம்பவே லோவராக பதிவாயிருச்சு. ஓகேங்களா? அது பேசிக்கான விஷயங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கக்கூடிய கிளைமேட் வெதரை ஓகேவா என்ன பண்ணுது, நமக்கு டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. ஓகேவா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. அப்போ அடுத்த ஹியூமிடிட்டினா தமிழில் ஈரப்பதம் சொல்லுவாங்க, ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைம்ல காத்துல இருக்கக்கூடிய வேப்பர். ஓகேவா? ஏர் பிரசன்ட் இன் த வேப்பர். ஓகேவா? ஸோ வேப்பர் பிரசன்ட் இன் த ஏர், வேப்பர் இன் த ஏர். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில்
பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகணும், எவ்வளவு ஏர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வேப்பர் ஏர்ல ப்ரெசென்ட் ஓகேவா. ஸோ காற்றில் இருக்கக்கூடிய நீராவி, காற்றில் உள்ள நீராவியின் அளவு என்ன சொல்றோம் நம்ம, ஹியூமிடிட்டி அல்லது ஈரப்பதம்னு சொல்றோம் ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நீராவியின் அளவு காத்துல எவ்வளவு இருக்கோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அட்மாஸ்பியர் சொல்றோம். இது பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல வந்து 0லிருந்து 5% வரைக்கும் அந்த ஹியூமிடிட்டி இருக்கும் ஓகேவா. 0லிருந்து 5% ஹியூமிடிட்டி இருக்கும். இந்த ஹியூமிடிட்டி என்ன பண்றாங்கன்னா வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க, மொத்தம் 3 கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ஒன்னு வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஓகேவா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ஓகேவா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஓகேவா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஓகேவா. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்திலேயே ஸ்பெஷலான ஒருத்தர் வந்து நாம தான் ஓகே. நாம தான் வாழ்க்கையை வந்து ஃபிக்ஸே பண்றோம் ஓகேவா. நம்ம வாழ்க்கை நாம தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷேப் வடிவமைக்கிறோம் ஓகே. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா சுய ஈரப்பதம் சொல்லுவாங்க, சுய ஈரப்பதம். ஏன்னா நாம தான் ஸ்பெஷல் இருக்குல்லையே. அப்போ நம்மளை பற்றி பேசுவோம், இப்போ செல்ஃப் ஓகே. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சுய ஈரப்பதம். அடுத்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான, அப்சல்யூட்னா சொல்லுவாங்களா அப்சல்யூட்லி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்சல்யூட்லி கண்டிப்பாக பண்ண சொல்றாங்களே அப்படின்னா அப்சல்யூட்னா உண்மையான ஈரப்பதம். அப்சல்யூட்னா வந்து உண்மையான ஈரப்பதம் ஓகேவா. அடுத்து ரிலேட்டிவ், நம்ம ரிலேட்டிவ் சும்மா இருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிவ் எப்பவுமே வந்து கம்பேர் பண்ணிட்டே இருப்பானுங்க ஓகேவா. பக்கத்து விட்டு போய் அவ்வளோ மார்க் வாங்கிட்டான், நீ மார்க் கம்மியாக வாங்கியிருக்க, அவன் வேலைக்கு போயிட்டா நீ இப்போ வேலை பார்க்காம இருக்குன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா. அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா நம்ம கம்பேர் பண்றாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒப்புமை ஈரப்பதம் ஓகே. தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்து அது பேரு ஒப்புமை ஈரப்பதம் ஓகேவா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் காத்துல ஓகேவா, ஒரு கிலோகிராம் காத்துல இருக்கக்கூடிய ஸோ ஒட்டுமொத்த வாட்டர் வேப்பர் ஓகேவா. ஸோ வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இந்த ஒரு கிலோகிராம் ஓகேவா. என்ன எழுதிக்கங்க, சின்ன சின்ன ஃபார்முலா எழுதிக்கங்க. ஸோ ஒரு கிலோகிராம் காத்துல ஒரு கிலோகிராம் ஆஃப் ஏர்ல இருக்கக்கூடிய எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு, எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு, எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் ஸோ வாட்டர் வேப்பர் இருக்கு. தமிழ் என்ன சொல்லலாம்னா ஒரு கிலோகிராம் காத்தில் இருக்கக்கூடிய நீராவியின் அளவுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஸோ த கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் பெர் கிலோகிராம் ஆஃப் ஏர். ஒரு கிலோகிராம் காத்துல எவ்வளவு இருக்கு வாட்டர் வேப்பர் ஓகே. ஏன்னா ஏருங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஏர்ல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஆர்கான் இருக்கு, நியான் இருக்கு, அது போல கூட பார்த்தீங்கன்னா ஈரப்பதமும் இருக்கு, அட்மாஸ்பியருடைய ஹியூமிடிட்டியும் இருக்கு. அப்போ ஒரு கிலோகிராம் காத்துல எவ்வளவு வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்றாங்க நமக்கு. ஸோ வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்னு சொல்றாங்க. சரி அப்ப இந்த உண்மையான ஈரப்பதம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி சொல்றோம் இல்லையா, அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கன மீட்டர்ல ஓகே. ஒரு கிலோகிராம்ங்கிறது ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக்ல, கியூபிக் கன மீட்டர் சொல்லுவோம் இல்லையா, 3 டைமென்ஷன் ஒரு கியூப்ல ஒரு கன மீட்டர் ஓகேவா. அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து த வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் த வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் ஏ கியூபிக் மீட்டர் ஓகேவா, கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். ஒரு கன அளவு காத்துல கவனிங்க, இது ஒரு கிலோகிராம் காத்து ஓகேவா, இது வந்து ஒரு கன அளவு காத்து, ஒரு கன அளவு காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஓகேவா. அது பேர் சொல்ல பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஸோ வந்து அப்சல்யூட்னாலே 3 டைமென்ஷன் ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுங்க. ஸோ வந்து ஒரு கிலோகிராம் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர்னா அது பேர் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, சுய ஈரப்பதம் ஓகேவா. அதே ஒரு கியூபிக் மீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஏர்ங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஸோ வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்றாங்க ஓகேங்களா. இது பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஓகேவா. அப்படின்னு விஷயம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா நம்ம சொல்லுவாங்க, நம்ம ரிலேட்டிவ் கெஸ் பண்ணீங்க ஓகேவா. ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டை பையன் படிச்சு பாஸ் பண்ணிட்டான், உன்னாலையும் படிக்க முடியும் ஆனா நீ படிக்க மாட்டேங்கிற. பக்கத்து வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டான், உன்னாலையும் வேலைக்கு போக முடியும் ஆனா போக மாட்டேங்கிற. அப்புறம் பண்றான், அவன் கம்பேர் பண்றான் நம்மளே. எப்படி கம்பேர் பண்றான், ஸோ பக்கத்து வீட்டோட கம்பேர் பண்றான். அதனால சொல்றது பேர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் முடிஞ்சு கம்பேர் பண்றோம். நம்ம தமிழ்ல இருக்கிற ஒப்புமை இருக்குன்னு சொல்றோம். ஆனா என்ன சொல்றான், ஸோ உன்னால முடியும் ஆனா பண்ண மாட்டேங்கிற, உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஆனா பண்ண மாட்டேங்கிறான். நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால 10 தான் சாப்பிட முடியும் ஆனா 5 தான் சாப்பிட்றோம். நம்மளால 10 பக்கம் படிக்க முடியும் ஆனா 5 பக்கம் தான் படிக்கிறோம் ஓகே. அப்புறம் பண்றாங்க ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா ஸோ எவ்வளவு வாட்டர் வேப்பர் ஆக்சுவலா பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் பிரசன்ட், ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் பிரசன்ஸ் ஆக்சுவலா எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு. பட்
எவ்வளவு முடியும், மேக்சிமம் எவ்வளவு முடியும், மேக்சிமம் வித் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, மேக்சிமம் வித் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஓகேவா, அவ்வளவுதான் விஷயம். என்ன பண்றீங்க, 10 பக்கம் படிக்க முடியும், பட் 5 பக்கம் தான் படிக்கிறோம். ஓகேவா, இந்த சொல்றோம்ல, அது பேர் தான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து, ஸோ அது பேர் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்க முடியும், ஓகேவா, எவ்வளவு இருக்க முடியாதான் மேக்சிமம்ங்கிறது, அதனால எவ்வளவு இருக்கு, ஆக்சுவலா எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதான் வந்து கம்பேரிஷன். அதான் சொல்றாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒப்புமை ஈரப்பதம், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்போ ஹியூமிடிட்டின்னு அர்த்தம் ஸோ காத்துல எவ்வளவு வேப்பர் இருக்கு, காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கிறதா வந்து ஹியூமிடிட்டி. அதில் மொத்தம் 3 கிளாசிஃபிகேஷன். ஒன்று செல்ஃப், அதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக், அது தமிழில் பார்த்தீங்கன்னா செய்யும் சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் என்ன சொல்றாங்க, உண்மைன்னு சொல்றாங்க. 3ஆவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ், ஒப்புமை பண்றாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் அர்த்தம் கிலோகிராம்ல பார்க்குறாங்க. ஓகேவா, அப்சல்யூட் என்ன பண்றாங்க, ஒரு கியூபிக் மீட்டர்ல பார்க்குறாங்க. அடுத்த விஷயம் ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர் பண்றாங்க. உன்னால எவ்வளவு முடியும், ஓகேவா, ஆனால் எவ்வளோ பண்ணியிருக்க, அப்போ வந்து எவ்வளோ ஆக்சுவலாக இருக்கு, உன்னால எவ்வளவு வரைக்கும் உன்னால பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் டிவைடட் பை ஹவு மச் இட் கேன் பி ஹோல்டு. ஓகேவா, அது பேர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மெஷர் பண்றாங்க. ஓகேவா, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட், இந்த ஹியூமிடிட்டி மெஷர் பண்றாங்க இல்லையா, அதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இப்போ பார்த்தோம். ஓகேவா, ஸோ ப்ரெஷர் மெஷர் பண்றதுக்கு பாரோகிராஃப் இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா பாரோமீட்டர் இருக்குல்ல, அதே போல என்ன சொல்றாங்க, ஸோ இந்த ஹியூமிடிட்டியை மெஷர் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து ஹைக்ரோமீட்டரும் இருக்கு. ஹைக்ரோமீட்டர், ஹியூமிடிட்டியை மெஷர் பண்றதுக்கு ஹைக்ரோமீட்டர்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். ஸோ இது பேர் ஈரப்பதமானின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரப்பதத்தை அளவிடறதுக்கான கருவி பார்த்தீங்கன்னா ஈரப்பதமானி, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேசிக்கான விஷயம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ப்ராப்பராக வந்து மெஷர் பண்ண வைக்கும். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ அதே போல் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரெஷர், ஈரப்பதம், அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா, இதாச்சும் நமக்கு என்ன சார் பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ரெயின்ஃபால் ஃபார்ம் ஆகிற காரணம் இந்த ஹியூமிடிட்டி தான். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர் சேச்சுரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து ஒரு மேகம் இருக்கு. ஓகேவா, ஒரு மேகங்கிற ஆக்சுவலானது, மேகங்கிறது வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இந்த ஏர் தான். ஓகேவா, என்ன ஆகுது, இங்கே கடல்ல இருந்து வந்தா பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே ஆவியாக மேலே போகுது. வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியை வந்து வாட்டர் வேப்பர் தான், நீராவி அந்த ஆவியாக மேலே போகுது. அந்த நீராவி என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா கூலிங் ஆக ஆரம்பிக்குது. காரணம் என்ன, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பூமியிலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் மேலே போகும்போது நமக்கு என்ன ஆகும், வெப்பநிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, எவ்வளோ குறையுது, ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும் பெர் கிலோமீட்டர்னு சொன்னோம். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து வெப்ப வீழ்ச்சி வீதம்னு சொன்னோம். அதாவது பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் என்ன பண்ணுறோம், மேலே ஏற ஏற என்ன ஆகுது, வெப்பநிலை குறையுது. எவ்வளோ குறையுது, 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. அது பேர் சொல்லலாம் வெப்ப வீழ்ச்சி வீதம்னு சொன்னோம். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொன்னோம். ஓகேங்களா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி வந்து என்ன ஆகுது, காற்று ஃபுல்லாக ஈரப்பதம் ஃபுல்லாக மேலே போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால மேலே போனது வந்து கூலிங் ஆகிட்டு ஸோ கிளவுடாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த கிளவுட் என்னது ஃபுல்லாக ஈரப்பதம் தான், நீராவி தான். ஓகேங்களா, அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக ஹியூமிடிட்டி ஃபுல்லாக ஆகுதுன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு. ஓகேவா, ஸோ ஓரளவுக்கு கெப்பாசிட்டி என்ன பண்ணும், ஃபார்மாக பார்த்தீங்கன்னா மேகமாக இருக்கும். பட் அந்த லிமிட்டுக்கு மேலே போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன ஆச்சுன்னா ஹியூமிடிட்டி சேர்ந்துட்டே இருக்கு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேகம் ஃபுல்லாகவே வந்து வெயிட் தாங்க முன்னாகும், அப்படியே மடஞ்சு பார்த்தீங்கன்னா மழையாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. ஸோ வென் த கிளவுட்ஸ் ஆர் சேச்சுரேட்டட், ஓகேவா, மேகம் என்ன ஆகுது, அது பார்த்தீங்கன்னா வந்து சேச்சுரேட்டட், ஒரு துரித நிலை அடையும். ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேச்சுரேட் ஆயிடுச்சு, ஒரு நிலைக்கு அடைஞ்சிருச்சு, ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வென் இட் கேன் பி ஓவர் சேச்சுரேட்டட், அது அதிகமாக வந்து ஈரப்பதம் சேருவதனாகவும் வெயிட் தாங்காமல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஃபுல்லாகவே ஃபால் ஆகி விழுக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. ஸோ இதை எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா ஒன்று ஹைக்ரோமீட்டர்னு பார்த்தோம். அதே போல் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெட் அண்டு ட்ரை பல்ப், வெட் அண்டு ட்ரை பல்ப்னு சொல்லுவாங்க. வெட் அண்டு ட்ரை பல்ப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வெட் அண்டு ட்ரை பல்ப்புங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரப்பதத்தை மெஷர் பண்ணுறதுக்கான இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. இது பேசிக்கான விஷயம். அடுத்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இதை பற்றி பார்த்து முடிச்சோம், பேசிக்கான விஷயம். ஓகேவா, அடுத்து இந்த அட்மாஸ்பியரிக்கோட கிளைமேட் இல்லாட்டி வெதரை ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சில முக்கியமான ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீசக்கூடிய காற்றோட தன்மை இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் நேச்சர் ஆஃப் ப்ரிவிலிங் விண்ட்ஸ்.
ஓகேவா? அந்த ஏர் இருக்குல்ல, ஏரோடைய அந்த ப்ரெஷரை பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஏரோடைய ப்ரெஷரை பொறுத்து நமக்கு என்ன கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? சைக்ளோன்ஸை பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு என்ன சொல்கிறது, பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரி ஆகும், அதாவது ரெயின்ஃபால் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? உதாரணம் பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் இருக்கு இல்லையா, அது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே நமக்கு என்னதுன்னா வந்து ப்ரெஷர் சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிற சைக்ளோன்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புயல் உருவாக்க முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சேஞ்ச், அழுத்தத்தின் மாறுபாடு நமக்கு என்ன பண்ணுது, ப்ரெஷர் சேஞ்ச். ஓகேவா? அது நமக்கு என்ன பண்ணுது, சைக்ளோனாக ஃபார்ம் பண்ணும். நம்ம செய்த பரிசீலனை தெளிவாக சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிருக்கு. ஓகேவா? சொல்லுவாங்க பேப்பர் சொல்லுவாங்க, சொல்லுவாங்கன்னா ஸோ வந்து பே ஆஃப் பெங்கால்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிருக்கு. ஓகேவா? அது என்ன இருக்கும், கவனிங்க, குறைந்த காற்றழுத்த தாழ்வு அப்புறம் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. அதுன்னு சொல்லுவாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து குறைந்த காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறும். அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. ஓகேவா? அப்புறம் இந்த லோ ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று போகும். ஏன்னா ப்ரெஷரோட கேரக்டர் அந்த என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் நோக்கி நமக்கு என்ன ஆகுதுன்னா காற்று ஈர்க்கப்படும். ஓகேவா? சரி, அது காற்று வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி வீச ஆரம்பிக்கும். அந்த எந்த அளவுக்கு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ, ஓகே சொல்லி பார்த்தோம்ல, இப்போ தான் படித்தோம். ஸோ வந்து 870 மில்லி பார் தான் கிரியேட் ஆச்சுன்னு படித்தோம். ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து நான் அந்த லோ ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து போகும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, ஸோ அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலைங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறுது. ஓகேங்களா? ஸோ வந்து ஜோனாக மாற ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ லோ ப்ரெஷர் ஜோனாக ஃபார்ம் ஆகிற காரணம் என்ன, அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப லோ ப்ரெஷர் இருக்குது. அது எந்த அளவுக்கு ப்ரெஷர் லோவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீசக்கூடிய காற்றோட வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆகிற காரணமும் நம்மளுடைய ப்ரெஷர் சேஞ்சஸ் தான். ஓகே, அப்போ என்ன தெளிவாக தெரிஞ்சுங்க. ஸோ வந்து எப்பயுமே லோ ப்ரெஷர் இருக்குன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று வந்து வீச ஆரம்பிக்கும். ஓகேவா? இதான் வந்து பேசிக்கான காற்று, பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த காற்று அழுத்த முறையில் காற்று மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த வீசக்கூடிய காற்றோட தன்மையை பொறுத்த மாறும். ஓகேவா? ஸோ வீசும் காற்றுடைய தன்மை. ஓகேவா? ஸோ நேச்சர் ஆஃப் ப்ரெவலிங் விண்ட்ஸ். ஓகேவா? நேச்சர் ஆஃப் ப்ரெவலிங் விண்ட்ஸ். ஓகேவா? நமக்கு என்ன பண்ணுது, ஃபுல்லாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல காற்று வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து கூலிங்காக இருக்கணுமா இல்லை ஹாட்டாக இருக்கணுமா ஃபிக்ஸ் பண்ணுறதே காற்று தான். யோசிச்சு பாருங்க, நீங்கள் நைட் என்ன பண்ணுறீங்கன்னா பகலில் ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், ஓகேவா, என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மொட்டை மலையில் நின்று பாருங்க. ஓகே, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி பாருங்க. அப்போ என்ன சுத்தம் உங்களுக்கு வந்து காற்றே இருக்காது. ஓகேவா? அப்போ தேர் இஸ் நோ ஏர், காற்றே இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமான ஹீட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ என்ன விஷயம், ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஓகேவா, அது வெப்பமாக இருக்கணுமா கூலிங்காக இருக்கணுமா காரணம் என்னது, அங்கே வீசக்கூடிய காற்று தான். ஓகேவா? இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் பாருங்களேன், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் கம்மியாக ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது காரணம் என்ன, அங்கே ஏர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதாச்சும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ வந்து விண்டு பிரீஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா லேண்ட் பிரீஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சி பிரீஸ் அல்லது லேண்ட் பிரீஸ் பற்றி பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. ஸோ லேண்ட் பிரீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேவா, தமிழில் பார்த்தீங்கன்னா நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க. நிலக்காற்று, லேண்ட் பிரீஸ், பிகாஸ் லேண்ட் வந்து வீச போகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சீ பிரீஸ். ஓகேங்களா? இதை பற்றி நேற்று பார்த்து முடிச்சோம். சப்பைன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸோ லேண்ட் இருக்குது, அதே பார்த்தீங்கன்னா சி இருக்குது, லேண்டு சி இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா லேண்டு சி இருக்குன்னா நம்ம நைட் டைம் எடுத்து பாருங்களேன். நைட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லேண்டு சீக்கிரமாக கூலிங் ஆயிரும். இப்போ பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா பீச் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஸோ ஈவினிங் போய் பார்க்கும்போது நைட் டைம் பார்க்கும்போது இந்த மணல் ஃபுல்லாக சிலு சிலு சிலுன்னு இருக்கும். ஓகேவா? அது காரணம் என்ன, லேண்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கூலிங் ஆயிரும். அப்போ இந்த கூலிங் ஆச்சுன்னு அர்த்தம், ஸோ வந்து இங்கே டெம்பரேச்சர் கம்மின்னு அர்த்தம். ஓகே, லேண்டில் வந்து டெம்பரேச்சர் கம்மி, லேண்டில் டெம்பரேச்சர் கம்மி. ஓகேவா? டெம்பரேச்சர் கம்மின்னு அர்த்தம் இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து என்ன ஆகுது? கடல்ல இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் நோக்கி காற்று வீச ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ யோசிச்சு பாருங்க, நைட் டைம் என்ன ஆகுது? நிலா இருக்கு நைட் டைமு. ஓகே, அப்போ வந்து என்ன ஆகுது? நமக்கு டெம்பரேச்சர் வந்து லேண்ட்ல கம்மியாக இருக்கு. டெம்பரேச்சர் கம்மின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது? ஸோ வந்து நிலத்துல இருந்து கடல் நோக்கி வீச ஆரம்பிக்குது. ஓகேவா? அதை நம்ம பண்றாங்க மீனவர்கள் பார்த்தீங்கன்னா, ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிஷர்மேன் ஃபுல்லாகவே நைட் டைம் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போவாங்க. ஓகேவா? நைட் டைம் வந்து ஃபிஷ் பிடிக்கிறது வந்து கடலுக்கு போவாங்க. காரணம் என்ன? லேண்டில் இருந்து கடல் நோக்கி காற்று வீசுது. ஈஸியாக மூவ் பண்ணி போயிடலாம். அதே பகல்ல பாருங்க எப்படி இருக்குன்னா, பகல்ல வந்து சூரியன் இருக்கு இல்லையா? பகல் என்ன பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க லேண்ட் சீக்கிரமா ஹீட் ஆயிரும். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ லேண்ட்ல டெம்பரேச்சர் அதிகமாக அர்த்தம். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அங்க காற்று கிடையாது. இதெல்லாம் படித்தோம். பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அங்கே காற்று இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. அது இங்கே அர்த்தம். அப்போ லேண்டில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்கிறப்ப அங்கே ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், லோ ப்ரெஷராக இருக்கும். அப்போ லேண்டில் லோ ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம், கடலில் அதிக ப்ரெஷர் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம். 2 பேரை காமிக்கிறேன். ஒருத்தனை காமிச்சு ஏழைன்னு சொல்கிறேன். 2 பேரில் ஒருத்தனை மட்டும் ஏழைன்னு சொல்கிறேன். அப்போ இன்னொருத்தர் யாரு? பணக்காரன். 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்றேன். அப்போ இன்னொருத்தர் யாரு? படிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றோம்? ஸோ இங்க வந்து லேண்ட்ல வந்து லோ ப்ரெஷர்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? கடல்ல வந்து ஹை ப்ரெஷர்னு அர்த்தம். அப்ப காத்து என்ன ஆகும்? கடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வீச ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்ப பகல்ல. அதே நம்ம மீனவர்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க நைட்டு போனாங்க இல்லையா? மீன் பிடிக்க போனாங்க இல்லையா? போனவங்க என்ன பண்றாங்க? பகல்ல வந்து திரும்ப வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஈஸி தான். பிகாஸ் வந்து நம்மகிட்ட மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, பெரிய பெரிய படகுகள் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்ப பண்ணுவாங்க, இப்ப வந்து இவங்க ஃபுல்லாவே இந்த வீசக்கூடிய காத்தை பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தெரிஞ்சுங்க. ஸோ சீ பிரீஸ் எப்போ வீசும் பார்த்தீங்கன்னா கடல் காற்று எப்போ வீசும்னா பகல்ல வீசும். ஓகேவா? அதே போல லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று எப்போ வீசும் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம்ல வீசும். ஓகேங்களா? அது ஜஸ்ட் செஞ்சுங்க. ஸோ மொத்தம் வீசக்கூடிய காத்தோட திசையை பொறுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக வேரி ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ பர்டிகுலர் ஏரியா இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா பிகாஸ் ஆஃப் மவுண்டைன் பேரியர்ஸ். மவுண்டைன் பேரியர்ஸ். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு? மவுண்டைன் இருக்குன்னு வச்சுங்களேன். மவுண்டனை பொறுத்து நமக்கு என்ன ஆகுனா வந்து அந்த ஏரியா வந்து எப்படி வந்து ஹீட்டாக இருக்கா கூலிங்காக இருக்குன்னு ஏரியா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளா எடுத்துங்களேன். ஒரே நிமிஷம். சரிங்க, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஓகேவா? சப்பனேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து வீசக்கூடிய காத்துல திடீர்னு குறுக்க ஒரு மவுண்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அங்கன்னா வந்து இந்த ஏரியாவே வந்து ஃபர்டிலாக மாறும். ஓகேங்களா? அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதை இப்போ கேரளாவை எடுத்துங்களேன். கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா? ஸோ கேரளா என்ன பார்த்தீங்கன்னா அரபிக் சீலேருந்து நமக்கு காற்று வீசும். ஓகே, அரபிக் ஓஷன் சீ இருக்கு இல்லையா? ஸோ அரபிக் கடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று வீச ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபுல்லாகவே சொல்ல போனால் மகாராஷ்டிரா ஆரம்பிச்சோம்னா கேரளா வரைக்கும் ஓகே நமக்கு என்ன இருக்கு? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸை கம்பேர் பண்ணும்போது கிழக்கு தொடர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது மேற்கு தொடர்ச்சி வந்து ரொம்ப ஹைட்டாகவே இருக்கும். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல வீசக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணுது? மாய்ச்சரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது, ஈரப்பதத்தை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டே வருது. ஓகேங்களா? அப்போ அந்த ஈரப்பதம் என்ன ஆகுது? வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸோ அங்கே ஈரப்பதமான காற்று வருது. ஓகேவா? அந்த காற்று என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து மேலே போகும்போது என்ன ஆகுது? அது வந்து கிளவுடாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல பார்த்துருப்போம். ஸோ வந்து
ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே போகும்போது என்ன அப்படின்னா காற்று வந்து ஃபுல்லாகவே கிளவுடு மேகம் மாற ஆரம்பிக்கும். அந்த மேகம் என்னாவது ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு குறுக்க ஒரு மவுண்டெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அந்த மேகம் வந்து அந்த மவுண்டெயினில் முட்டியும் போது அங்கேயே வந்து ரெயின்ஃபால் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அரபிக் சீலேருந்து வரக்கூடிய காற்று என்ன அது அப்படியே போயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா மேகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, மேகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த மேகம் என்ன ஆகுது, ஸோ வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை முட்டி மூலமாக அங்கேயே வந்து ஃபுல்லாகவே ரெயின்ஃபால் கொடுக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெயின்ஃபால் கொடுத்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் கொடுக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மவுண்டைன் பேரியர்ஸ் இருக்கு, மலையோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, இந்த கேரளா இருக்கு இல்லையா, கேரளா நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கரெக்டாக ஜூன் மாதம் ஆரம்பிச்சிடும், ஜூன் 1 ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. ஓகே, ஜூன் 1 பார்த்தீங்கன்னா ஜூன் 1 நமக்கு என்னன்னா வந்து கரெக்டாக சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜூன் 20 படிப்படியாக போயிட்டு மும்பை ரேஞ்சில் வந்து ஜூன் 20 அப்படிங்கிறப்ப மும்பையில் போயிட்டு நமக்கு அதிகமாக ரெயின்ஃபால் தரும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த காற்று மேகமா மாறுச்சு இல்லையா, ஓகேவா, அதனால நமக்கு மலையில போய் முட்டி மோதுது இல்லை. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள் வந்து மவுண்டன்ல முட்டி மோதுது இல்லையா, அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ விண்டு வேர்டு சைடு சொல்லுவாங்க. அது பேர் வந்து விண்டு வேர்டு சைடு. ஓகேவா, அதான் விஷயம். ஸோ வந்து விண்டு வேர்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க, காற்று மோதும் திசை. ஈரப்பதமான காற்று எங்க போய் பர்டிகுலரா மோதுது இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா விண்டு வேர்டு சைடு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படின்னாச்சு இங்கேயே அந்த மேகம் ஃபுல்லாவே காத்துனாச்சு இங்கே மவுண்டன்ல இருந்து நம்மளுச்சு ஃபுல்லாவே ரெயின்ஃபாலை கொடுத்துருச்சு. ஓகேவா, ஏதாச்சு இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி ஃபுல்லாக இறக்கிருச்சு. அப்படின்னா வந்து வெறும் காத்து மட்டும் தான் இந்த பக்கம் போகும், வெறும் காத்து மட்டும் தான் போகும். ஏன்னா மேகங்கிறது என்னது, மேகங்கிறது ஈரப்பதமா இருக்கிற காத்து, ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய ஏர். ஓகேவா, அப்படின்னாச்சு இந்த மேகம் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹியூமிடிட்டி என்ன பண்ணுச்சு அப்படியே கீழே விட்டதுக்கு அப்புறம், ஓகேங்களா, அப்புறம் நினைச்சு வெறும் காத்து மட்டும் தான் போய் இறங்கும். காத்து மட்டும் தான் ஆகும், மலையோட ஆப்போசிட்ல போய் இறங்கும். மவுண்டோட ஆப்போசிட்ல வந்து வெறும் காத்து மட்டும் தான் போகும். அப்படியே வச்சு பாருங்க, இங்கேயே கூலிங் ஃபுல்லா இறங்கிருச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிற காத்து வந்து வெறும் ஹாட்டான ஏர் தான் வந்து இறங்கும். ஓகேவா, அப்படின்னாச்சு பார்த்தா இந்த ஏரியா ஃபுல்லா எப்படி இருக்கும், கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஓகே, என்னாச்சு வருஷம் ஃபுல்லா இந்த இடத்துல வந்து வெப்பமான காத்து இறங்கிட்டே இருக்கு. ஓகேவா, அப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது, மவுண்டனோடைய ஒரு பக்கத்துல எப்படி இருக்கு, ஃபுல்லாவே ரெயின்ஃபால் கிடைக்குது. ஓகேவா, மவுண்டனோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா வந்து ட்ரையா இருக்கு. காரணம் என்ன, ஸோ மவுண்டனோட ஒன் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஈரப்பதம் கிடைக்குது, மவுண்டனோட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் கிடைக்கல. அப்போ மவுண்டன்ல போய் மேகம் முட்டி மோதுது இல்லையா, அதுக்கு பேர் சொல்றாங்க விண்டு வேர்டு சைடுன்னு சொல்லுவாங்க. அங்க நமக்கு என்ன இருக்கு, கேரளா இருக்கு. அதாவது கேரளா பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு வந்து, ஸோ வந்து உங்களுக்கு கிரீனிஷாக இருக்கும் கேரளா. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே ரெயின்ஃபால் வந்து ஃபுல்லாக அது கேரளாவில் கிடைக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ ரெயின்ஃபால் ரொம்ப இருக்காது, ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல்னு சொல்லுவாங்க. ஓகே, காரணம் என்ன, தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் வீசும்போது பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால். ஆனால் கேரளாவுக்கு பின்னாடி நமக்கு தேனி இருக்கு. தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அப்புறம் தான் வந்து அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தேனியில் வீசும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் இருக்காது, ஜஸ்ட் சாரல் தான் இருக்கும், ட்ரிசில்ஸ் தான் இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் சாரல் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்புறம் விஷயம் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அது பேர் சொல்லுவாங்கன்னா தட் இஸ் நோன் அஸ் லீவர்டு சைடு. ஓகேவா, அது பேர் வந்து லீவர்டு சைடு சொல்லுவாங்க. விண்டுவேர்டு சைடு, இன்னொன்று வந்து லீவர்டு சைடு. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, காற்று மோதாத திசை. ஓகேவா, ஒன்று காற்று மோதும் திசை, இன்னொன்று காற்று மோதாத திசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ரொம்பவே வந்து க்ரீனிஷாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தேனி, மதுரை, ராமநாதபுரம் கொஞ்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஓகேங்களா, இது பேசிக்கான ஒரு விஷயம். இது நமக்கு கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மேகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ மேகத்தில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, மேகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லாட் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மேகத்தில் இருக்கக்கூடிய வகைகள், என்னென்ன வகைகள் இருக்கு. ஏன்னா நம்ம வானத்தை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் மேகம் பார்த்தீங்கன்னா வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய, ஓகேவா,
ஸோ நம்ம அட்மாஸ்பியர் நம்மளுடைய எர்த் இருக்கு இல்லையா, பூமி இருக்கும் இல்லையா, இந்த பூமியில என்ன பண்றாங்கன்னா பர்டிகுலர் ஹைட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்டு கிளாஸிஃபை ஒவ்வொரு ஹைட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து கீழ்மட்ட மேகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கீழ்மட்ட மேகங்கள் சொன்னா வந்து லோவர் கிளவுட்ஸ். ஸோ ஒரு இமேஜ் காமிச்சா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கிளவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ லோவர்னா கீழே. ஓகே, அப்படின்னு கீழ்மட்ட மேகங்கள். இது பேர் கீழ்மட்ட மேகம். ஓகேவா? இது எவ்வளோ ஹைட்ல இருக்கும்? எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தோடைய நம்ம ஃப்ளோர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா லோவர் க்ளவுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்கன்னா 2.5 மீட்டர். ஓகேவா? 2.5 கிலோமீட்டர் இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஹைட்ல இருக்குல்ல, இது பேர் பார்த்தீங்கன்னா மிடில் மேகம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இடைப்பட்ட மேகம் சொல்லுவாங்க. இது பேர் மிடில் கிளவுட்ஸ். ஓகேவா? மிடில் கிளவுட்ஸ். தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட மேகம் அல்லது இடை மேகம் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு மேலே 6 to 20 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகேங்களா? இது பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் கிளவுட்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா வந்து உயர் மேகம் சொல்லுவாங்க. ஹையர் கிளவுட்ஸ் அல்லது வந்து உயர் மேகம் சொல்லுவாங்க. அல்லது உயர்மட்ட மேகம். ஓகேங்களா? அப்புறம்ன்றாங்க அந்த ஹைட்டை பொறுத்து தான் வந்து மேகத்தை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஹைட்டை பொறுத்து வந்து முக்கியமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ பூமியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட்டில் இருக்கிற பேர் வந்து லோவர் மேகம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கீழ்மட்ட மேகம். 2.5லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட மேகம். அது பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளவுட்ஸ். 6 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் கிளவுட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுங்க. ஸோ ஹையர் கிளவுட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சொல்ல போனால் சிர்ரஸ் அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்குது. ஹையர் கிளவுட்ஸில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிர்ரஸ். ஓகேவா? ஸோ தமிழ்லேயும் எழுதுறாங்க சில டைமில் சிர்ரஸ்ன்னு எழுதுவாங்க. ஓகேவா? சிர்ரஸ் கிளவுட்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியம் என்னன்னா சிர்ரஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பெரும்பாலுமே வந்து ஸோ 8000லிருந்து 12,000 மீட்டர் ஹைட்ல இருக்கும். 8000லிருந்து 12,000 மீட்டர் ஹைட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சிர்ரஸ் மேகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிர்ரஸ் கிளவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமிடிட்டி இருக்காது. தேர் இஸ் நோ ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதம் இருக்காது. ஓகேவா? நோ ஹியூமிடிட்டி. அப்போ ஈரப்பதம் இல்லைங்கிறப்ப இங்கே மழை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ தேர் இஸ் நோ ஹியூமிடிட்டி. அப்படின்னா அது இந்த சிர்ரஸ் கிளவுட்ஸ் உங்களுக்கு ரெயின்ஃபால் கொடுக்காது. தேர் இஸ் நோ ரெயின்ஃபால். ஏன்னா ஈரப்பதமே இல்லைங்கிறப்ப அங்கே ரெயின்ஃபாலே கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, மழை பொழிவை தராத மேகம் எது? இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 8000லிருந்து 12,000 மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய மேகம் அது சிர்ரஸ் அப்படிங்கிற மேகம். ஓகேவா? இங்கே வந்து இங்கே ஹியூமிடிட்டி இல்லைங்கிறனால இங்கே வந்து ரெயின்ஃபாலும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த சிர்ரஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சிர்ரோ கிளவுட்ஸ் இருக்கு, சிர்ரோ ஸ்ட்ராட்டஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும்னா ஸோ சிர்ரோ கிளவுட்ஸ். ஸோ இப்போதைக்கு எழுதிக்கங்க, வந்து எழுதி போகிற தருமை. ஓகேவா? ஸோ வந்து சிர்ரோ கிளவுட்ஸ் இருக்கு, சிர்ரோ குமுலஸ். ஓகேவா? சிர்ரஸ் குமுலஸ் ஒரு டைப். ஓகே, ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். அது பேர் சிர்ரோ குமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிர்ரோ குமுலஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அப்படியே ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பியூர் ஒயிட். ஓகேவா? வெண்திட்டுகளாக இருக்கும். வெண்திட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சிர்ரோ குமுலஸ் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் க்ளவுடாக இருக்கும். அதுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலாக ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஓகேவா? அப்போ சிர்ரஸ்ல அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா சிர்ரஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிர்ரஸ் மட்டும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிர்ரோ குமுலஸ். ஓகேவா? அடுத்த மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க சிரோ ஸ்டாட்டஸ். மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா வந்து சிரோ ஸ்டாட்டஸ். சிரோ ஸ்ட்ராட்டஸ். ஓகேவா? சிரோங்கிறது பேசிக்கு, அதே போல வந்து ஸ்டாட்டஸ்ங்கிறது இன்னொரு டைப் என்ன மெர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? இங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இதுவும் வந்து பியூர் ஒயிட்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து பியூரான ஒரு கிளாசி ஒயிட் சொல்லுவாங்க. கண்ணாடி போன்ற வெண்மைன்னு சொல்லுவாங்க, கிளாசி ஒயிட்ஸ். ஓகேவா? ஸோ பியூரான வந்து கண்ணாடி போன்ற வெண்மையாக இருக்கும். பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்கும், கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஐஸ் கியூப் இருக்கும். ஓகே, ஸ்மால் ஐஸ் கியூப்ஸ் என்ன இருக்கும், ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, சின்ன சின்ன பனி துகள்கள் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்து பார்த்தீங்க, இந்த ஹையர் க்ளவுட்ஸ் இருக்கு இல்லையா, உயர்மட்ட மேகம் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிர்ரஸ் மட்டும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிர்ரோ குமுலஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சிர்ரோ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம்
3 மேகங்கள் இருக்கு. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிர்ரஸ் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எப்படி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் பியூர் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். கண்ணாடி போன்ற வெண்மையாக இருக்குன்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மறையுது இல்லையா? ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வானத்தில் சில மேகம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் சில மேகம். ஓகே, பார்த்து தகத்தக மின்ற மாதிரி இருக்கும் சில இடத்துல. ஓகேங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது பேர் பெண் குதிரையின் வால்னு சொல்லுவாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா பெண் குதிரையோட வால். பெண் குதிரையின் வால். ஏன்னா அந்த அளவு ஷைனிங்காக இருக்கும். இந்த பெண் குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேகம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். அப்போ சொல்கிறாங்க அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஸோ மேர்ஸ் டேல். மேர்ஸ் டேல். ஓகேவா? இப்போ பெண் குதிரையோட வால் மாதிரி இருக்கும். எப்போ சன் செட் அப்போ, சூரியன் மறைவின் போது. ஓகேவா? சூரியன் மறைகிறப்ப இது எப்படி இருக்கும்? பார்த்தீங்கன்னா பியூரா பளிச்சுன்னு அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அதான் சொல்றாங்க. ஸோ சிர்ரஸ் கிளவுட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெண் குதிரைனால இருந்து மேல் ஸ்டைல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் கிளவுட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன், மூணாவது கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்னன்னா வந்து மிடில் கிளவுட்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மிடில் கிளவுட்ஸ் அதாவது இடைப்பட்ட மேகங்கள். மிடில் கிளவுட்ஸ்னா வந்து இடைப்பட்ட மேகங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மிடில்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, எல்லாமே ஆல்டோன்னு சொல்லுவாங்க. மிடில் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆல்டோன்னு சொல்லுவாங்க. ஆல்டோ. ஓகேவா? நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோன்னு ஒரு கார் இருக்கும். ஓகே, மாருதி ஆல்டோன்னு ஒரு கார் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்கிற மாதிரி குட்டி காரும் கிடையாது. மாருதி 800 குட்டி கார். ஓகேவா? அடுத்து மாதிரி நிறைய டைப் இருக்கு, பெரிய காலம் இருக்கு. ஓகேவா? ஆனா ஆல்டோ பார்த்தீங்கன்னா மீடியமா இருக்கும், மிடிலா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்டோன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிடில் கிளவுட்ஸ் எல்லாத்தோட பேர்லயும் பார்த்தீங்கன்னா ஆல்டோனே ஆரம்பிக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டோ குமுலஸ், ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ குமுலஸ். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த கிளவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் இருக்கு இல்லையா? இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு சாம்பல் கலர் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கிரேயிஷ் கலராக இருக்கும். ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேயிஷ் கலர், அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பல் கலராக இருக்கும். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி வந்து யூனிஃபார்மாக அப்பியரன்ஸ் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுங்க. ஸோ வந்து ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ்னா எப்படி இருக்கு? கிரே கலராக இருக்கும். ஓகே, பியூர் ஒயிட் கலர், கிரே கலராக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டோ குமுலஸ். ஆக்சுவலாக எப்படி பார்த்தீங்கன்னா ஆல்டோ குமுலஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்கும். சில நேரம் வந்து இப்படி இருக்கும் சில டைம் பார்த்தீங்கன்னா. ஓகே, சொல்ல போனால் இப்படி இருக்கும். கம்பளி ஆட்டோட தோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். ஓகேவா? சில நேரம் பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து இப்படி இருக்கும். அது காரணம் என்ன? இது வந்து ஆல்டோ குமுலஸ். ஓகேங்களா? அப்புறம் விஷயம் ஆக்சுவலாக அது பேரே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா ஷீப் சொல்லுவாங்க. பேர் பார்த்தீங்கன்னா ஷீப் கிளவுட்ஸ். செம்மறியாட்டோட மேகம் மாதிரியே இருக்கும், அவர் தோல் மாதிரியே இருக்கும். அது பேர் வந்து ஷீப் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கு? ஸோ வந்து பேரலாக இருக்கு. ஆஸ்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இட்ஸ் பஞ்ச் ஆஃப் சீப்ஸ் ஹேர். ஓகேவா? ஸோ சீப்போட முடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஊல் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொத்து கொத்தா இருக்கும். அப்போ பேர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஆல்டோ குமுலஸ் மேகம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பார்த்தீங்கன்னா சீப் கிளவுட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளவுட்ஸ் இன்னொரு டைப் இருக்கு. அது பேர் பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா வந்து நிம்போ ஸ்ட்ராட்டஸ். நிம்போ ஸ்ட்ராட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. நிம்போ ஸ்ட்ராட்டஸ். ஓகேங்களா? ஸோ இதே போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்காக இருக்கும். பிளாக் சொல்லுவாங்க. கருமேகம்னு சொல்லுவோம் இல்லையா? கார் மேகம் வந்துருச்சு, கருமேகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்கிஷாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெண்மையான மேகம் மழை தராது. ஓகே, ஒரு மேகம் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கு, அது ரெயின்ஃபாலே கிடைக்காது. எப்போ ஒரு மேகம் கருத்து போய் திரண்டு இருக்கும், எப்போ ஒரு மேகம் வந்து ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கும், அப்போ தான் நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஏ கிளவுட் விச் இஸ் ரிலேட்டட் டு ரெயின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மழை பொழிவுக்கு காரணமான மேகம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெயின்ஃபாலுக்கு இல்லாட்டி ஸ்னோ வருது, ஓகே, பனி கொட்டுது. ஓகேவா? இதுக்கு காரணமான மேகம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான நிம்போ ஸ்ட்ராட்டஸ். ஓகேவா? நிம்போ ஸ்ட்ராட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து கருமையான மேகம். இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ வந்து ரெயின்ஃபாலுக்கு ஸ்னோவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க வேண்டியது லோவர் மேகம். சரியா? ஸோ மிடில் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். மிடில் எப்படி இருக்கும்? ஸோ 6லிருந்து ஸோ 2.5லேருந்து எப்படி இருக்கும்? 6 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறத நமக்கு வந்து மிடில் மேகம் சொல்கிறோம் இல்லையா? அதை பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ மொத்தம் 3 டைப் இருக்குது. மிடில் மேகத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ குமுலஸ், அதே போல் நிம்போ ஸ்ட்ராட்டஸ், மொத்தம் 3 டைப் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒட்டி பார்க்குறோம் லோவர் கிளவுட்ஸ். ஓகேவா? பூமி ஒட்டி இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து லோவர் கிளவுட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட மேகம்னு சொல்லுவாங்க.
இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. ஸோ வந்து ஸ்ட்ராட்டோ குமுலஸ் ஓகேவா. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேகமும் ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த மேகம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டிஷாக இருக்கும். ஓகேவா. அதே சமயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு வட்ட திட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ ரொம்ப தூரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சாகவே இருக்கும். ஓகேவா. இட்ஸ் லாங் பேட்ச் தான் இருக்கும். ஓகே, ரொம்ப தூரத்துக்கு பேட்சாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோ குமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து ஸ்ட்ராட்டோ குமுலஸ் மீன் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டோ. ஓகேவா. ஸ்ட்ராட்டஸ் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஸ் மட்டும். ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். ஓகேவா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லோவர் லெவல் டார்க்காக இருக்கும். ஓகேவா. அப்புறம் டார்க்காக இருக்குனாலே அர்த்தம் அது பிளாக்காக இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம நமக்கு அதிகமான ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகேவா. லாஸ்ட் டைம் கவனிச்சோம்ல அதே தான் பாருங்க. இங்கே நம்மலாம் ஸோ ஸ்ட்ராட்டஸ்ங்கிற வார்த்தை வந்து நம்மளாம் தாராளமாக ஸ்ட்ராட்டஸ்ங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக நம்மளாம் இட் இஸ் ரிலேட்டட் டு ரெயின்ஃபால் அப்படி நம்மளாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவுக்கு காரணமாக இருக்கும். ஸ்ட்ராட்டஸ்ங்க எப்படி இருக்கு. ஸோ வந்து டார்க்காக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ரெயின்ஃபாலுக்கு காரணமாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று குமுலஸ். ஓகேவா. குமுலஸ் அப்போ ஸ்பெல்லிங் சியூல ஆரம்பிக்குது அப்படின்னா இது வந்து இட்ஸ் லுக் லைக் காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும். அது கொத்து கொத்தாக தான் இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொத்து கொத்தாக தான் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா. இங்கே போட்டிருக்கோம் இல்லையா குமுலஸ் பாருங்க. ஆல்டோ குமுலஸ் எப்படி இருக்கு. கொத்து கொத்தாக தான் இருக்கு. நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்டோ அப்படிங்கிறது மிடில் குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆல்டோங்கிறது மிடில்கான வார்த்தை. ஓகேவா. இப்போ மிடில் இருக்கிறது மீன்ஸ் இடைப்பட்டத்தில் இருக்கிற இடைமரத்தில் இருக்கக்கூடிய குமுலஸ் தான் எப்படி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொத்து கொத்தாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ குமுலஸ்னால எப்படி இருக்கும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் இருக்கும். அது பேர் சொன்னாங்க. ஸோ வந்து ஷீப் க்ளவுட் சொன்னாங்க இல்லையா அதே போல் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ குமுலஸ் எப்படி இருக்கு. காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். கொத்து கொத்தாக இருக்கும். ஓகேவா. அப்போ பண்ணுறாங்க லோவர் லெவலில் பார்க்கும்போது மொத்தம் 3 மேகம். ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்க. ஸோ அப் டு 2.5 கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த். ஓகேவா. பூமியிலிருந்து 2.5 கிலோமீட்டர் எர்த் இருக்கு ஹைட் இருக்கு இல்லையா அது வரைக்கும் இருக்கிற மேகத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று குமுலஸ். ஞாபகம் குமுலஸ் எப்படி இருக்கு. சியூல ஆரம்பிக்குது இல்லையா அப்போ அது எப்படி இருக்கும். ஸோ இது வந்து லுக் லைக் காலிஃப்ளவர். ஓகே இது பார்த்தீங்கன்னா குமுலஸ்ங்கிறது காலிஃப்ளவர் மேகன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன ஸ்ட்ராட்டஸ்ங்கிற விஷயம் என்னது. ஸோ ஸ்ட்ராட்டஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கு. முழுக்க பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கருத்து இருக்கும். ஸ்ட்ராட்டஸ் மேகம் பார்த்தீங்கன்னா வந்து டார்க்காக பிளாக்கிஷாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக கார் மேகம் தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும். நான் பாட்டு பாடுறோம் இல்லையா மேகம் கருக்குன்னு பாடுறோம் இல்லையா காரணம் என்ன அது ஸ்ட்ராட்டஸ் மேகம். ஓகேவா. அதே போல் ஸ்ட்ராட்டஸ் குமுலஸ் அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து லென்த்தான டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரெயின்ஃபால் கொடுக்கும். ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கிளவுட் இருக்குன்னா வந்து குமுலோ நிம்பஸ். இன்னொன்று விஷயம் என்னது குமுலோ நிம்பஸ். ஓகேவா. குமுலோ நிம்பஸ் இந்த மேகம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப அதிகமான ஹைட் இருக்கு. ஓகேவா. குமுலோ நிம்பஸ். ஓகேவா. இப்போ கவனிங்க குமுலோன்னு சொன்னால் குமுலோன்னா காலிஃப்ளவர்னு சொல்கிறோம். ஓகேவா. நிம்பஸ் எப்படின்னா வந்து உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருக்கும். ஓகேவா. அப்போ யோசிச்சு பாருங்களேன். இங்கே கவர் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுற பாருங்க. கேபிட்டல் ஏல மென்ஷன் பண்ணுறேன். இது கேபிட்டல் பியில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கவனிச்சு பாருங்க. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 ஊர் இருந்துச்சுங்க. இந்த வீடு ஒரு ஊர், இந்த வீடு ஒரு ஊர். அப்போ இந்த மேகம் எப்படி இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டோ குமுலஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கு. ஆனால் ஹைட் எப்படி இருக்கு கம்மியாக இருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம்னா 2-3 ஊரை கவர் பண்ணுது. மீன்ஸ் இந்த மேகக்கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வைடர் ஏரியா கவர் பண்ணுது. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வைடர் ஏரியா அதிகமான ஏரியாவை கவர் பண்ணும். வைடர் ஏரியாவை கவர் பண்ணும். ஆனால் மேகம் எப்படி இருக்கு ஹைட் கம்மி அப்படின்னா வந்து ஷார்ட் டைம் தான் ரெயின்ஃபால் தரும். இட்ஸ் வந்து ஷார்ட் டைம் தான் ரெயின்ஃபால் தரும். ஓகேங்களா. ஸோ வந்து குறைவான நேரம் தான் மழை பொழியும். ஆனால் எல்லா ஊருக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டோ குமுலஸுக்கான கெப்பாசிட்டி. ஓகேவா. பட் நம்மால் இருக்காங்களே கடைசி யாருங்க குமுலோ நிம்பஸ் இருக்காங்களே அவர் என்ன குமுலோ நிம்பஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஊருக்கு தான். பட் எப்படி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கு. சரியா. ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் ஏரியா எப்படி இருக்கு கம்மியான ஏரியா இருக்கு. ஓகேவா. ஸோ ஏரியா கம்மி. ஓகேவா. ஏரியா வந்து லோ ஏரியா தான். பட் என்ன அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹைட் அதிகம். அப்போ அவ்வளோ மேகம் இருக்காது. ஓகேவா. அப்படின்னா வந்து ஸோ ஹை ரெயின்ஃபால் கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சொல்லுவாங்க இல்லையா மழை எங்கள் ஊரில் வெளுத்து வாங்கச்சும்பாங்க.
எங்க ஊர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே நல்ல வெள்ளமா ஓடிச்சுமாங்க. காரணம் என்ன, நம்மளுடைய குமுலோனிம்பஸ் கிளவுட் தான். அப்ப என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா வந்து மழை வெளுத்து வாங்கும். அது காரணம் பாத்தீங்கன்னா வந்து இங்க ஹைட் அதிகம், ஏரியா கம்மி. ஓகேவா. அதே ஸ்ட்ராட்டா குமுலஸ் என்ன பண்ணுது, உங்களுக்கு வைட் ஏரியா கவர் பண்ணுது. பட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து எல்லா ஊர்லயும் மழை வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். பாத்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா. அப்ப அந்த கிளவுட்ஸை பத்தி நமக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் மாறுது. ஓகே. அப்ப என்ன பண்றோம், கிளவுட்ஸ் ஆக்சுவலா அப்படின்னு வந்துச்சுன்னா, கிளவுட்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பர், மீன்ஸ் ஈரப்பதம் தான் ஆகுது. குறிப்பிட்ட ஹைட் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீராவி வந்து மேகம் மாறுதுன்னு படிக்கிறோம். ஓகேவா. அந்த மேகம் என்ன பண்ணுது, ஸோ வந்து மவுண்டெயின்ல முட்டி மோதுச்சுன்னா வந்து அங்கே ரெயின்ஃபால் கொடுக்குன்னு படித்தோம். அது காரணம் வந்து மவுண்டைன் பேரியர்ஸ்னு படித்தோம். அப்போ என்னாச்சு, அந்த மேகக்கூட்டம் வந்து மலையில முட்டி மோதுது இல்லையா, அது பேர் பார்த்தீங்கன்னா விண்டு வேர்டு சொல்லி சொன்னாங்க. அதாவது காற்று மோதும் திசை. அங்கே எப்படி இருக்கும், அங்கேயே ரெயின்ஃபால் தரதுனா பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பசேன்னு இருக்கும். ஓகேவா. அதே அந்த காத்துனாகும் மவுண்டன் அடுத்த பக்கம் இறங்குது இல்லையா, அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அங்கே காற்றே இருக்காது. அப்போ இங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ட்ரையான காற்றா இருக்கும். ஸோ வந்து சொல்லுவாங்க அது பேர் லீவர்டு சைடு, காற்று மோத திசைன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு என்னாச்சு, கேரளா பச்சை பசேல்னு இருக்கு, நம்ம தேனி ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கு. ஓகேவா. இது ஒரு பேசிக்கான விஷயம். அடுத்த சொல்றாங்க, இந்த டைப்ஸ் ஆஃப் கிளவுட் பத்தி பார்க்கும்போது கிளவுட்ஸ் என்ன பண்றாங்க, ஹைட்டை பேஸ் பண்ணி, தட் மீன்ஸ் ஆல்டிடியூட பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வந்து மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னு அர்த்தம், பூமியிலிருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் இருக்கா, அது பேர் வந்து லோவர் மேகம், இடைப்பட்ட கீழ்மட்ட மேகம். 2.5 இருந்து என்ன ஆகுது, நமக்கு 6 வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் மேகம், பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இடைப்பட்ட மேகம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஸோ 6க்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது பேர் பார்த்தீங்கன்னா ஹையர் கிளவுட்ஸ், உயர்மட்ட மேகம் சொல்றாங்க. ஓகேங்களா. அதை என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஹையர் கிளவுட்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஹையர் கிளவுட்ஸ் நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிரஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிரஸ் இருக்கு. அடுத்து இருந்துச்சு சிரோ குமுலஸ் இருக்கு. அடுத்தது சிரோ ஸ்ட்ராட்டஸ் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிரஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே ஹையர் ஹைட் வச்சுக்கோங்க. ஓகேவா. சிரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைட், உச்சபட்ச ஹைட்ல இருக்கும். ஓகேங்களா. அடுத்த விஷயம், மிடில் பார்த்தீங்கன்னா மிடில் எப்படி வார்த்தை ஆரம்பிக்கும், ஆல்டோன் ஆரம்பிக்கும். மிடில் ஃபுல்லாகவே ஆல்டோன் இருக்கும். ஓகேங்களா. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ குமுலஸ், அடுத்து நிம்போ ஸ்ட்ராட்டஸ். அப்போ கவனிச்ச என்ன விஷயம்னா, இந்த குமுலஸுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த குமுலஸ் என்ன பண்ணுவோம், கொத்து கொத்தா காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், இல்லாட்டி பருத்தி செம்மறிட மாதிரி இருக்கும். அதான் சொல்றாங்க, இது பேர் வந்து சீப் கிளவுட்ஸ் சொன்னாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஸ்ங்கிற வார்த்தை அர்த்தம், ஸ்ட்ராட்டஸ்னு அர்த்தம் அங்க பாத்தீங்கன்னா வந்து பிளாக்கா இருக்கும். ஸோ கார் மேகம், கருத்த மேகம், அங்க கண்டிப்பா வந்து ரெயின்ஃபால் கிடைக்கும். அப்போ ஈஸியாக டிக் பண்ணலாம். ஓகேவா. அப்போ கும்பலஸ் எல்லாம் என்ன பண்ணுது, காலிஃபர் மாதிரி கொத்து கொத்தா இருக்கும். ஸ்ட்ராட்டஸ் நமக்கு என்ன பண்ணுது, ஸோ ஃபுல்லாக கருத்த மேகம், ஸோ மழை பொழிவு கொடுக்குறாலே கேட்பாங்க. ஸோ எ கிளவுட் விச் இஸ் ரிலேட்டட் ஃபார் ரெயின்ஃபால், மழை பொழிவுக்கு காரணமான மேகம் எதுன்னு கேட்பாங்க. ஓகே. அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸோ ஸ்ட்ராட்டஸ் மேகம் தான். ஓகேங்களா. அது தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம், லோவர் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராட்டோ குமுலஸ், குமுலஸ் இருக்கு, அப்போ கண்டிப்பாக நாங்கள் ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகேவா. அடுத்து ஸ்ட்ராட்டஸ். ஓகேவா. அப்போ அர்த்தம் இது டார்க்காக இருக்கும், இங்கே ரெயின்ஃபால் கிடைக்குது. ஓகேவா. அடுத்த விஷயம் என்ன, ஸோ வந்து குமுலஸ், அடுத்து குமுலோ நிம்பஸ். ஓகேங்களா. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேகத்தோடைய டைப் பற்றி கேட்பாங்க, ஒவ்வொரு மேகத்தோட ஷேப் கேட்பாங்க, ஒவ்வொரு மேகத்தோடைய ஹைட்டை பற்றி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஹெவி ரெயின்ஃபால் தரக்கூடிய மேகம் பார்த்தீங்கன்னா வந்து குமுலோ நிம்பஸ். ஓகேவா. அதே வைடர் ஏரியாவில் கொஞ்சமாக ரெயின்ஃபால் தரக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்ட்ராட்டோ குமுலஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளாசிஃபிகேஷன் கேட்பாங்க, இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சில டைம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மும்பையில் வந்து ஒரு நாள் பெஞ்ச மழையில் வந்தாச்சா மும்பையே மிதக்குது. ஓகேவா. ஸோ ஓவர் நைட் பெஞ்ச மழையில பார்த்தீங்கன்னா வந்து சென்னையே மிதக்குதுமாங்க. காரணம் என்னவா இருக்கும், இந்த மாதிரி குமுலோ நிம்பஸ் கிளவுடாக இருக்கும். ஓகே. என்ன அதான் வந்து ஒரே பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளுச்சு வெளுத்து வாங்கிருச்சு, சென்னை மிதக்கும், காஞ்சிபுரத்தில் ரெயின்ஃபால் இருக்காது. அது காரணம் என்ன, இங்க வந்த மேகம் பார்த்தீங்கன்னா வந்து குமுலோ நிம்பஸ் மேகமா இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம டைப்ஸ் ஆஃப் மேகத்தை பொறுத்தும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. சப்போஸ் இந்த கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்னா, டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி அந்த எர்த்தை மூணா பிரிச்சுலாம் படித்தோம். ஓகேவா. ஸோ டாரிட் ஜோனு, டெம்பரேட் ஜோனு, அதே போல் ஃப்ரீ ஜோன் படித்தோம். பார்த்தீங்கன்னா வந்து வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், அதே போல் துருவப்பகுதியும் படித்தோம். டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி. அப்போ உலகத்தில் வந்து எங்கே அதிக டெம்பரேச்சர் இருந்துச்சு, எங்கே லோ டெம்பரேச்சர்னு படித்தோம். அதே எப்படி என்ன பண்ணுறோம், ஈரப்பதத்தை பேஸ் பண்ணி, அந்த காற்றோடைய ஈரப்பதம் ஹியூமிடிட்டி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறோம், மொத்தம் மூணா படித்தோம். ஒன்று ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ஒன்று அப்சல்யூட், ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ், அதாவது ஒப்புமை ஈரப்பதம், உண்மையான ஈரப்பதம், அதே போல் பார்த்தீங்கன்னா சுய ஈரப்பதம் படித்தோம். அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பற்றி தான் படிச்சு முடிச்சோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ நம்ம இப்போதைக்கு கிளவுட்ஸ் பற்றி பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேவா. அதாவது வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவத்தை பற்றி நம்மளால வந்து ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிக்கலாம், ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிளவுட்ஸ் பற்றி தெளிவாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா.
ஃபைன்.